பிரைஸ் அலாட். இன்னைக்கு நம்ம அநேகருக்கு பாத்தீங்கன்னா அநேக தேவைகள் இருக்கு. சொல்ல போனா எனக்கு ஒரு பைக் இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு ஒரு கார் இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு ஒரு சொந்தமா வீடு இருந்தா நல்லா இருக்குமே, நான் ஒரு பிசினஸ் பண்றேன், எனக்கு கொஞ்சம் பண தேவை இருக்கு, பணம் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் நமக்கு இருக்குங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும் போது, போதும் என்கின்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயமா, உனக்கு இருக்கிறத நீ போதும் அப்படின்னு எண்ணுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஏங்க, ஏற்கனவே என் லைஃப்ல ஏகப்பட்ட தேவை இருக்குங்க. அப்படி இருக்கும்போது நான் எனக்கு இருக்கிறத போதும் நான் என்னணுமா? ஆமாங்க, இன்னைக்கும் ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம எவ்வளவு மக்கள் இருக்காங்க. இப்ப மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, நான் மழையில வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட தங்கறதுக்கு சொந்தமா ஒரு வீடு இல்லாம எவ்வளவு மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பிளாட்பார்க்ல ரோட்லயும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கோம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். 3 வேளை எப்படி சாப்பிடுறோம், நமக்கு நல்ல வேலை இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு. அப்ப கர்த்தர் நம்மள நல்லா தானங்க வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க போதும் என்கின்ற மனதோடு கூட வாழ சொல்றாரு. அப்ப நான் எதிர்பார்க்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ள கூடாதா? நிச்சயமா பெற்றுக்கொள்ளலாங்க. ஏன்னா ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்றாரு. ஏற்ற நேரத்துல உங்களுக்கு என்ன செய்யணுமோ அது நிச்சயமா ஆண்டவர் செய்வார். ஏன்னா 2 அப்பம் 5 மீனை வச்சு 5000 பேர் ஒரு தேவைகளை சந்திச்ச ஆண்டவர் நிச்சயமா உங்க தேவைகளை சந்திப்பாரு. நீங்க விசுவாசிங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்கள் வேணா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.